நம்ம இப்போ என்ன ப்ராடக்ட்டை ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎக்ஸ்டியோடைய வீடியோ பிளேயர் தான். இதை நான் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே அப்படியே வச்சுட்டேன். இதை நான் ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். பல்லாவரத்துலேருந்து வாங்கிட்டு வந்த ஏலியன் அப்படின்னு சொல்லி சார்ட்ஸ் ஒன்று இருக்கும். நான் அதை கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு ஐ பட்டனில். இது நம்ம கிட்டத்தட்ட வாங்கிட்டு வந்து எப்படி ஒரு 2 மாதம்லாம் இருக்கும். 2 மாதம் அப்படியே வச்சுட்டோம். எதுவுமே இதை பார்க்கவே இல்லை, ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறத. இப்போ இதை பிரித்து உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது எதனால ஆன் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் ஆன் பண்ணுற பட்டனை வந்து பிடிச்சாலுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, ஃபுல்லாகவே செத்து போச்சு. அதனால தான் இதை சார்ஜ் போடுறோம் அப்படின்னா, சார்ஜ் போட்டோம்னா மாத்திரம் இதில் லைட் எரியுது, டிஸ்பிளே வேலை பார்க்குது, எல்லாமே ஒர்க் ஆகுது. சார்ஜர் நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். அப்போது இது பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்சு பேட்டரி தான் ப்ராப்ளமாக இருக்கணும். அதனால இதோடைய பேட்டரியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். உள்ளே என்ன பேட்டரி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதோடைய பேட்டரி என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து நம்மள்ட்ட வேறு ஏதாவது பேட்டரி இருந்தாலும் எடுத்து போட்டு அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இது நம்ம வந்து சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சார்ஜ் போட்டால் இது ஆன் ஆகிரும் பாருங்க. ஆன் ஆகுது அப்படின்னா உடனே வந்து ஆன் ஆயிரும். நம்ம சார்ஜர்லேருந்து உடனே நம்ம கழட்டுறோம் அப்படின்னா உடனேவே ஆஃப் ஆயிரும். அதுதான் இதோடைய பேட்டரி தான் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம்ன்றது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உள்ளே பிரித்து பார்ப்போம். உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துவோம். இதோடைய டிஸ்பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட்டு தான் இருக்குது. ஆனால் டிஸ்பிளேயில் வந்து ஏதோ டஸ்ட் எல்லாம் ஆகி ரொம்ப அழுக்காகி இருக்குது. அதையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பட்டன் எல்லாமே வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ நான் சார்ஜரை மாத்திரம் கழட்டுறேன் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் உடனே ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம இதை பிரிச்சுருவோம். இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது கேப் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி எந்த கேப்புமே இல்லை அப்படின்னா, இது வந்து பின்னால் இருக்கிறது வந்து ஒரு மெட்டல் பாடி தான். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இதில். ஏன்னா இந்த மெமரி கார்டு போடுற இடத்துக்காக வேண்டி இதில் கேப் கொடுத்துருக்கிறதுனால அந்த கேப்பில் மாத்திரம் நம்ம வச்சு லைட்டாக புஷ் பண்ணால் போதும். ஏன்னா நான் டூல்ஸ் எல்லாம் எதையுமே எடுக்கல. இது ஈஸியான மெத்தடில் எப்படி கழட்டணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணுன்றக்க வேண்டிதான். நான் இப்போ டூல்ஸ் எல்லாம் வச்சு கழட்டுறேன் அப்படின்னா, அப்போ இந்த டூல்ஸ் இருந்தாலே இதை கழட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சிடக்கூடாது அப்படின்றக்க வேண்டிதான். உள்ளே பிரித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அழுக்குதே இருக்குது. ரொம்ப நாள் அப்படியே குப்பையிலேயே போட்டு வச்சுருப்பாங்க போல. வெறும் அழுக்கு மட்டுமே இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. இதெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம் பிரிச்சுட்டு. இதோடைய பேட்ரி பார்த்தா 1600 mAh பேட்ரி தான். பேட்ரி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பேட்ரி தான். இந்த பேட்ரி இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்ரியோடைய ஸ்டிப்பில் வந்து டிஸ்பிளேயோடைய ஸ்டிப் ஒட்டி இருக்குது. அப்போ நம்ம அது டேமேஜ் ஆகாமல் தான் பிக்கணும். அதனால் லைட்டாக நம்ம ஐபி அடிச்சுக்கலாம். ஐபி அடித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த டேப்பை வந்து அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். இப்போ இது மேலே இருக்கிற இந்த டஸ்ட்டை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவோம். இந்த ஸ்பீக்கர்லாம் வேலை பார்க்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப டஸ்ட் ஏறி இருக்குது. சின்ன ஸ்பீக்கர் தான். இந்த சைஸில் ஸ்பீக்கர் நம்மள்ட்ட எதாவது இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பார்த்தா தெரியும். ரொம்பவுமே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல தான் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இது தூக்கி போட்டு வேறு வாம்பாங்க அப்படின்ற ஐடியாவோட எதுக்காக வேண்டி பிடிச்சிருக்காங்கன்னு தெரில. டிஸ்பிளே ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம். சார்ஜ் போட்டோம் அப்படின்னா லைட் எரியுது. நேரம் ஆனால் இருக்கு நமக்கு. ஆனால் இது அப்படின்னா டிஸ்பிளே ஒன்றும் டேமேஜ் ஆகலை. இதில் வந்து 2 கலர் லைட் எரியுது. க்ரீனும் ரெட்டும் எரியறதுனால தான் ஆரஞ்சு கலரில் தெரியுது. இப்போ இதோடைய பேட்டரியை மாத்திரம் நம்ம தனியாக பிரித்து எடுத்துருவோம். இப்போ நீங்கள் என்ன பேட்டரி போட போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, BL5C ஒன்று இருக்குது, BL5B ஒன்று இருக்குது. BL5B வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் பேட்டரி. அதாவது திக்காகனா குண்டாக இருக்கும். BL5C வந்து சின்னதாக இருக்கும். அதனால நான் இந்த BL5C தான் இதில் போட போகிறேன். ஏன்னா சைஸுமே கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இதில் BMS போர்டு இருக்குது. பார்ப்போம் இந்த BMS போர்டு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதையும் பிரித்து எடுத்துகிட்டு இதுலேயுமே BMS போர்டோடு அப்படியே கொடுக்கலாமா, இல்லை இந்த BMS போர்டை கழட்டிட்டு நம்ம டைரெக்டாக கொடுக்கலாமா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பேட்டரியை பிரிச்சுருவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா
ஃப்ளெக்சிபிள் க்ளூ பேஸ்ட்டுன்னு சொல்லி சால்ட்ரிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் அப்ளை பண்ணிடுவோம். இதை நீங்கள் சால்ட்ரிங் பண்ணும்போது அப்ளை பண்ணால் போதும் இல்லை அப்படின்னு கேட்பீங்க. நம்ம சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பழைய சால்ட்ரிங் வந்து கொஞ்சம் இதாகும், ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதுக்காக வேண்டிதான் ஈஸியாகவும் நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இதை கழட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த போர்டை ஃபுல்லாக டோட்டலாக நம்ம பிரிச்சிடலாம். அதுக்கு நம்மள்ட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ தான் வேணும். ஏன்னா இதில் போட்டிருக்கிற எல்லா ஸ்க்ரூவுமே வந்து ஃபுல்லாக டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால தான் இது டிஸ்பிளே மாத்திரம் ரெடியோ நம்ம ரெடியாக கழட்டி எடுத்துட்டோம். ஏன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடம்ல லாக் பண்ணி தான் வச்சு வைக்கிறாங்க. இது தனியாக கழட்டி இந்த ஃப்ரேமை மட்டும் தனியாக கழட்டுற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம கழட்டக்கூடாது அப்படின்றக்க வேண்டி அப்படி வச்சுக்கிறாங்க. இந்த ஃப்ரேம் வந்து இந்த இடத்துல லாக் ஆகிக்குது. இந்த ஃப்ரேமை கழட்டி தான் கழட்டணும். ஆனால் இது ஃப்ரேமோட வரமாட்டேன்ருச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் டஸ்ட்டாகவே இருந்துச்சு. இது மட்டும் ரீசெட் பட்டன். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா டிஸ்பிளே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தா டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. டிஸ்பிளேயில் எங்கேயும் பெருசாக டேமேஜ் ஆன மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அதனால் டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம இதை சார்ஜ் போடுறோம் அப்படின்னா பேட்ரி இல்லைனாலுமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். இல்லை பேட்ரி இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம். பேட்ரி இல்லைனாலுமே ஒர்க் ஆகும். டிஸ்பிளே ஓகே தான். ஆனால் இது ரொம்ப நாள் வெயிலே அவங்க வச்சுருந்ததுனால இந்த மாதிரி தெரியுது. டிஸ்பிளேயோட லைட்டுமே ப்ளூ கலர்ன்றதுனால பெருசாக நம்ம இது வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த பேப்பர் தான் ஏதோ ப்ராப்ளம் போல். நம்ம முடிஞ்சால் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஃப்ரேம் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற இந்த இடம் கட் ஆயிரும். இது கட் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்பிளே ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் நம்ம இதை பிரிக்காமல் இருக்கிறது எனக்கு கேட்டால் பெஸ்ட்டுன்னு தோணுது. நம்ம இதை மட்டும் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிட்டு இதை மாட்டி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க் ஒன்று தரேன். இதை நான் எப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? இது ஃபஸ்ட்டு இருந்த கண்டிஷனுக்கும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது எப்படி நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்கள் யாருக்காவது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா நான் இதை உங்களுக்கே கொடுத்துட்றேன். இது ஃபுல்லாக இப்போ நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஏர் ட்ரையரை போட்டு ட்ரை பண்ணுறேன்னு அப்படின்னு பார்த்தீங்களா, ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அதனால தான் இது நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு க்ளூ தான். இது இதோடைய டிஸ்பிளே பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு இதை ஃபுல்லாக நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இருக்கிற இந்த ஸ்டிப்பை மாற்ற தள்ளி விட்டால் போதும், இது கழண்டு வந்துடும். இப்போ நம்ம டிஸ்பிளே மாத்திரம் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா இது இந்த மேக்னெட்டில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாக இதில் ஒட்டி இருக்குது. நம்ம இதோடைய டிஸ்பிளே மாத்திரம் ஐபி அடித்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம டிஸ்பிளே வந்து வேறு எதையாவது அடித்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்பிளே வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் நம்ம தண்ணியெல்லாம் போட்டு இதை க்ளீன் பண்ண முடியாது. நீங்கள் யாராவது இந்த மாதிரி டிஸ்பிளே க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இது பார்க்கல டிஸ்பிளே ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுது எனக்கு. ஆனால் இந்த ப்ளூ லைட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. இது ஏன் இந்த ப்ளூ லைட் கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு சரியாக தெரியல. ஒரு வேளை வெளியே பகலில் யூஸ் பண்ணையில் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. பேட்டரியோட இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அதனால் நம்ம கரெக்டாக இதை மாத்திரம் மைண்டில் வச்சுட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிடுவோம். அதாவது மைனஸ் பக்கத்தில் இருக்கிறது வந்து மைனஸு, இங்கே இருக்கிறது ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிறது பேட்டரியோடைய ப்ளஸ்ஸு. இப்போ பேட்டரி எல்லாமே நம்ம மாட்டிட்டோம். அதனால் டிஸ்பிளேயில் மாத்திரம் கொஞ்சம் டஸ்ட் ஆகிடுச்சு. அதை மாத்திரம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம இது அந்த கவர்லாம் போட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே ஆயிரும். இப்போ இதில் டிஸ்பிளே எல்லாத்தையும் உள்ள வச்சு நம்ம லாக் பண்ணிடலாம். இந்த பிஎம்எஸ் போர்டு மாத்திரம் கொஞ்சம் ஒயர் நான் பெருசாக கொடுத்ததுனால லைட்டாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம இதெல்லாம் உள்ளே வச்சு லாக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாகிடும் ரூபெல்லாம் போடும்போது. இது ஒர்க் பண்ணுதா அப்படின்னு ஆன் பண்ணி பார்க்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்தது வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் ஆன் பண்ணி பார்க்கல. இல்லை அப்படின்னா டவுட் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஸ்க்ரூ எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா என்கிட்ட வந்து ஸ்க்ரூ எல்லாம் இருக்குது. அதனால நம்ம இதுக்கு வேறு ஸ்க்ரூங்க போட்டுடலாம்.
அதில் உள்ள ஸ்க்ரூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால தான் அதில் இருந்த மாதிரி சின்ன சைஸ் ஸ்க்ரூவே போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம இந்த கவர் ஃபுல்லாக போட்டு லாக் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பட்டனில் மேலே மாட்டணும். நான் பட்டனில் வந்து கொஞ்சம் இது க்ளீன் பண்ணும்போது இதாக இருந்துன்றதுனால கழட்டி வச்சுருந்தேன். இப்போ இது நான் பேட்டரி எல்லாமே உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக. அதனால் இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு கரெக்டாக கவர் கரெக்டாக லாக் ஆகுது அப்படின்னு திரும்ப பார்த்துருவோம். கவர் எல்லா இடத்துலையுமே ஓகே, கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தா இது ஒர்க்கிங் ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா நமக்கு இப்போ சார்ஜர் தான் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இதுலேயுமே இப்போ வந்து பேட்ரி சுத்தமாகவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது சால்ட்ரிங்லாம் பண்ணதுனால இந்த பேட்டரியில் இருக்கிற சார்ஜர் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிருக்கும். நம்ம இது ஒரு 1/2 hour சார்ஜ் போட்டு வைப்போம். சார்ஜ் போட்டு வச்சுட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.